Hi guys, welcome to Knowledge Extended channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு C ப்ரோக்ராமை எப்படி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஒரு கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதில் இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நான் எடுத்துக்க போகிற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் C ப்ரோக்ராம் தான். அதில் நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா ஹலோ வேர்ல்டுன்றது தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஹேஷ் சிம்பிள் போட்டிருக்கும். அப்படி இருந்தால் அதெல்லாம் வந்து ப்ரீ ப்ராசர் டைரக்டிவ்ஸ்னு அர்த்தம். கம்பைலருக்கு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கம்பைலருக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், மெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஏன்னா இதில் ஹேஷ் சிம்பிள்லாம் கிடையாதுன்றதுனால அப்போ இதெல்லாம் கம்பைல் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஃபைனலாக அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ ஆக்சுவல் C ப்ரோக்ராமோட கம்பைலேஷன் ஸ்டெப்ஸை நம்ம பார்க்கலாம். கம்பைலேஷன் ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. இதை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ராசஸர் பண்ணும். ஸோ ப்ரீ ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ்லாம் எழுதியிருப்போம்ல டாக்குமெண்டேஷனுக்காக, அதெல்லாம் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணும். அடுத்தது மேக்ரோஸ்ன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா பை வேல்யூ கொடுத்துருக்கோம் கான்ஸ்டண்ட்டாக, அதுக்கு பதிலாக 3.14 ரீப்ளேஸ் பண்ணும் ப்ரோக்ராமில் எங்கெங்கெல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி மேக்ரோஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணும். இங்கே இன்க்ளூட்ஸ் ஹெட்டர் ஃபைல்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா நம்மளுடைய C ப்ரோக்ராமையும் stdio.hல இருக்கிற ப்ரோக்ராமையும் சேர்த்து ஒரே ப்ரோக்ராமாக ஆக்கும். அதை தான் வந்து இன்க்ளூட்ஸ் ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கை பண்ணுறதுலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீ ப்ராசஸர் பண்ணும். அடுத்தது உங்களுக்கு தெரியும் கம்பைலேஷன் என்னன்னு சொல்லிட்டு, அதுதான் செகண்ட் ஸ்டேஜு. ஸோ கம்பைலேஷன் ஸ்டேஜில் சின்டாக்ஸ் எரர்லாம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி ஸ்டேஜு. இதில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசம்பிளி ஃபைலை வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஃபைலாக மாற்றும். இதுவும் ஆக்சுவலாக ஒரு மிஷின் கோடு தான், ஆனால் இது எக்ஸிக்யூட்டிபிள் ஃபார்மேட்டில் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்கிங் ஸ்டேஜு. லிங்கிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராமோடைய ஆப்ஜெக்ட் ஃபைலையும் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கும் ப்ரோக்ராம்ஸ் கண்டிப்பாக எழுதி வச்சுருப்பாங்க ரைட்டா, அதோட ஆப்ஜெக்ட் ஃபைலையும் லிங்க் பண்ணும். அதுதான் ஃபைனலாக எக்ஸிக்யூட்டிபிள் கோடாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், ஹலோன்றதை நம்ம எடுத்துக்கிற ப்ரோக்ராமு. அப்போ ஆப்ஜெக்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணும்போது hello.o அப்படின்னு க்ரியேட் ஆகும். அதேமாதிரி பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனோடைய கோடிங் இருக்கும். அதை நீங்கள் பில்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா printf.oன்னு ஆப்ஜெக்ட் ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து வைக்கும். அதுதான் லிங்கிங்கோட ஒர்க். ஸோ டெர்மினல் போய்க்கலாம். ஸோ நான் ஒரு சிம்பிள் C ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ நானோ எடிட்டர் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ நானோ ஸ்பேஸ் hello.c. இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்குறேன். ஸோ stdio.io.h இருக்குது, பை வேல்யூ 3.14 மேக்ரோஸ் இருக்குது, ஒரு மெயின் அதுக்குள்ளே ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டு கம்பைல் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேஜ், அது ப்ரீ ப்ராசஸர் பார்த்துக்கும். ஸோ GCC அப்படின்னா GNU C கம்பைலர்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் -e ஆப்ஷன் கொடுக்கணும். என்னோடய ப்ரோக்ராம் என்னது hello.c ஸ்பேஸ் -o அவுட்புட் ஃபைலாக வர்றதுக்காக பண்ணுறேன். எப்பயுமே ப்ரீ ப்ராசஸ்டு கோடு வந்து பார்த்திங்கன்னா ஐன்ற எக்ஸ்டென்ஷனில் தான் முடியும், அதனால தான் ஐன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்டர் பண்ணலாம். இப்போ நமக்கு hello.i இருக்குது ரைட்டா. அப்போ அந்த hello.i எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ cat ஸ்பேஸ் hello.iன்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபைலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம எழுதுறது சிம்பிள் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் தான், ஆனால் அதில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். வந்துட்டு இதை தான் எக்ஸ்பேண்டட் சோர்ஸ் கோடு இல்லை இன்டர்மீடியட் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்மளோட மெயின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் லைன்ஸை தான் எக்ஸ்பேண்டட் கோடை கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமை கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுடைய ப்ரீ ப்ராசஸ்டு சோர்ஸ் ஃபைல். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸர் ஜென்ரேட் பண்ண இந்த இன்டர்மீடியட் கோடை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அசம்பிளி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த கமாண்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆப்ஷன் வந்து -s. இதில் என்ன பண்ணுறேன், ப்ரீ ப்ராசஸ்டு கோடு இதில் இருக்குது hello.i.
அது ஜென்ரேட் பண்ணுற கோடு வந்து அசம்பிளி கோடு. ஸோ .sன்னு நம்ம எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் அசம்பிளி கோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ cat ஸ்பேஸ் hello.s அப்படின்னு கொடுக்கலாம். பாருங்கள், அசம்பிளி கோடு வந்துருச்சு. இப்போ அசம்பிளர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த அசம்பிளி கோடை உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது மிஷின் கோடு, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதுக்கு இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். கம்பைலர் ஆப்ஷனை -c நம்ம கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி ஃபைலில் இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஃபைலாக வரும். அதனால் .1 கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ cat hello.o. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இது வந்து ஹியூமன் ரீடபிளாக இல்லாமல் இருக்குது. ஓகேவா? இந்த கமாண்ட் கொடுக்கணும். இந்த கமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் ஃபைலாக இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் ஃபைலை தான் நீங்கள் லிங்கர் கொடுப்பீங்க. லிங்கர் என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கமாண்ட் கொடுக்கணும். நம்ம எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலை விண்டோஸில் பார்த்தீங்கன்னா .exe ஃபைல்னு சொல்லுவோம். அதே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா .outன்னு சொல்லுவோம். ஓகேவா? சேம் தான். விண்டோஸில் வந்து .objன்ற எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இங்கே லினக்ஸில் பார்த்தீங்கன்னா .oன்னு சொல்லுவோம். அதேமாதிரி அசம்பிளி ஃபைலை .asmன்னு சொல்லிட்டு விண்டோஸில் சொல்லுவோம். இங்கே .sன்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு, அப்புறம் hello.o இதுதான் ஆப்ஜெக்ட் ஃபைலு. அதை என்னவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம்? எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறோம். லினக்ஸில் எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலுக்கு எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .out. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கம்பைல் பண்ணுறேன். எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் வந்துருச்சு. ஆனால் அந்த ஃபைலை ரன் பண்ணால் தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ./hello.outன்னு கொடுக்கணும். ஆனால் முதல்ல இந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலோட கண்டென்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு cat ஸ்பேஸ் hello.out அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுவும் பாருங்கள், உங்களுக்கு மிஷின் கோட் மாதிரி தான் இருக்குது, ஹியூமன் ரீடபிளாக கிடையாது. இப்போ நான் இந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ ./hello.out அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆகுது. ரைட்டா? இப்போ இங்கே ஃபைல்ஸை லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எல்எஸ் கொடுத்து. ஸோ ஒரு hello.cன்ற ப்ரோக்ராமை நான் இன்புட்டாக கொடுக்கும்போது ப்ரீ ப்ராசஸர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி hello.i இன்டர்மீடியட் கோடாக மாற்றும். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் hello.i நான் இன்புட்டாக கொடுக்கும்போது கம்பைலர் என்ன பண்ணுவோன்னா அதை அசம்பிளி லெவல் கோடாக மாற்றும். நெக்ஸ்ட்டு hello.s அசம்பிளி ஃபைலை நான் அசம்பிளர்கிட்ட கொடுக்கும்போது அது hello.oன்ற ஆப்ஜெக்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணும். ஃபைனலாக இந்த hello.o ஆப்ஜெக்ட் ஃபைலை நான் லிங்கர்கிட்ட கொடுக்கும்போது அது எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாக .out எக்ஸ்டென்ஷனோட ஜென்ரேட் பண்ணும். அதை ஃபைனலாக நான் ரன் பண்ணும்போது எனக்கு ஹலோ வேர்ல்டுன்ட்டு காமிக்குது. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.